தமிழ்நாட்டிலையும் இந்த டாஸ்மாக் விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து திமுகவினர் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் எல்லாம் கிளம்பினப்போ முன்ஜாக்கிரதையாக அவங்களும் அதே மாதிரிதான் ஸ்டாலின் அரசாங்கம் சிபிஐ வந்து இனிமேல் எங்க கிட்ட அனுமதி பெற்றுதான் வரணும், டைரக்டா வர முடியாதுன்றத மாத்திட்டாங்க. அப்ப அந்த அனுமதி கொடுத்திருந்தத பிளாங்கெட் பர்மிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப வந்திருக்கிற புதிய அரசு வந்து இன்னைக்கு அது சம்பந்தமா என்ன நிலை எடுக்குதுன்றத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிபிஐ டைரக்டா வர முடியாதுங்க. அதனாலதான் மாநில அரசின் அனுமதியை கோரியிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த அணுகுமுறையிலிருந்து மாறுறாரா, இல்ல அவரும் வந்து இதே மாதிரி பிளாங்கெட் பர்மிஷன் கிடையாது, தேவைப்பட்டால் ஆன் இஷ்யூ டு இஷ்யூ, கேஸ் பை கேஸ் சிபிஐக்கு அனுமதிப்பது என்ற நிலையை அந்த அரசு எடுக்கிறதா தெரியாது. எப்படி இருந்தாலும் மாநில அரசின் அனுமதியை பெற்று அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றுதான் இன்னைக்கு டேட்ல சிபிஐ தமிழ்நாட்டுல உள்ள வர முடியும் விசாரணைக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.